வெல்கம் டு தி ஸ்பேஸ்ஷிப். இதில் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஆனால் இதில் 2 பேர் இம்போஸ்டர். அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரெட். இவர் ரொம்ப நர்வஸ்னஸான பர்சன். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எல்லோ, ரொம்ப ஈஸியாக பேனிக்கார பர்சன். இது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் க்ரீன், சஸ்பீஷியஸான பர்சன். இது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பர்பிள், இது ரொம்ப சைலண்ட்டான பர்சன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ, இவர் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சபிள் பர்சன். மிஸ்டர் கேப்டன், அதாவது நான் எமர்ஜென்சி அப்போ தான் வெளில வருவேன், மற்றபடி கண்ட்ரோல் ரூமில் இருப்பேன். நான் ஒரு கப் காஃபி தானே கேட்டேன், நீ எதுக்கு கொடுக்க மாட்டேங்கிற? சொல்லு. சொல்லு, அங்கே ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை, காஃபி கப் எடுத்துருந்தேன், அங்கே ஜாம் ஆயிடுச்சு போல. ஸோ க்ரீன், ப்ளூ, எல்லோ, பர்பிள் வாங்க, எல்லாம் போய் நம்மளோட டாஸ்க்ஸ் எல்லாம் முடிக்கலாம். மிஸ்டர் ப்ளூ, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, நான் எமர்ஜென்சி பட்டன் செக் பண்ணிட்டு இருந்தேன். யார் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணது? யார் இப்போ எமர்ஜென்சி பட்டன் அமுத்துனது? என்னாச்சு பிரச்சனை? கேப்டன் பேசுகிறேன்ல. கேப்டன் தெரியல கேப்டன், என்னாச்சுன்னு தெரியல கேப்டன். எனக்கு ஒன்றும் தெரியல கேப். அவன் பர்பிள் என்ன, அவனை காணவே காண கொஞ்ச நேரமா. அதுவும் தெரியல, எல்லோ நானும் அப்படியே அந்த பர்பிள் எங்கே தேடிட்டு இருக்கேன். அதுவும் அவன் அங்கே இருக்கான் பாருங்க. நான் அந்த எமர்ஜென்சி பட்டனை அமுத்துனது, ஏன்னா ரெட்டு வெண்ட்டு யூஸ் பண்ணான். நானும் செடி தண்ணி ஊற்றிட்டு நினச்சி நானும் வெண்டலை யூஸ் பண்ணவே இல்லை. ஆமாம், இங்கே ஒரு செடியுமே இல்லை. எந்த செடி தண்ணி ஊற்றுனா? கேப்டன், அவன் எந்த இவெண்ட்டில் பார்த்துருப்பான்னு கேட்கலாமா கேப்டன்? அதுவும் ஓகே தான். அந்த எமர்ஜென்சி டேபிள் ரைட் சைடு. ஆமாம், டேபிளுக்கு ரைட் சைடு ஒரு இதுவுமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு பர்பிள் போய் சொல்கிறான். இல்லை, ரெண்டு தான் போய் சொல்கிறான். அடா பாவிகளா, இவர் கேப்டன் நான் இருக்கேன், எனக்கு தெரியாமல் நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பேச்சுக்கு சொன்னால் தள்ளி விட்டுருங்க.